நான் காலையில் எழுந்து பார்க்கும்போது என் அப்பா பக்கத்தில் இல்லை. சாயங்காலம் வரும்போது அழுதுகிட்டே வந்தாங்க. நான் கேட்டேன், ஏன்ப்பா அழுதுகிட்டே வரீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க, உன்னை இந்த ஸ்கூலில் ஃபார்ம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அப்பா அழுகாதீங்க, நம்ம இந்த ஸ்கூலில் செய்யல, நம்ம அழுகக்கூடாது, அவங்க தான் நான் இந்த ஸ்கூலில் செய்யல, அவங்க தான்ப்பா அழுகணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 1 year அப்படி கழிச்சு அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போனேன். எங்கள் அப்பா எப்படி அந்த கேட் வாசலில் காத்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி அந்த ஸ்கூலே எங்களுக்காக அந்த கேட் வாசலில் காத்துட்டு இருந்துச்சு. நான் 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன், 3 டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்கேன், 282 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸ்டேட் மீட்டில் 10 கோல்டு மெடல்ஸ், 2 சில்வர்ஸ் மெடல், பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன். நேஷ்னலில் 6th பிளேஸ் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட் பேர் நான்கு கரங்கள். அந்த ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வர பொன்னாடிகை வச்சு என்ன போல இருக்க பெண் குழந்தைகளுக்கு பாவாடை சட்டையாக தச்சு கொடுத்துருங்க. அதே மாதிரி யாரும் இல்லாத இறந்து போகிற